கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Isaiah chapter 45 verse 2 and 3. I will break down gates of bronze and cut through bars of iron. I will give you hidden treasures, riches stored in secret places. ஏசாயா எழுதின புஸ்தகம் 45 அதிகாரம் 4 வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். Do you feel like there is a strong and unbreakable barrier standing between you and what God has promised? என் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அசைக்க முடியாத பெரிய தடைகள் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் உங்களுக்கு முன்பாக சென்று தடைகளை உடைக்கிறவராய் பொக்கிஷங்களை தருகிற தேவனாய் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நம் வாழ்க்கையிலே அநேக காரியங்களிலே சில தடைகள் ஏற்படுகிறது. நாம் எவ்வளவு நம்ம சொந்த முயற்சியில நம்ம முயற்சி செய்தாலும் அந்த காரியங்களிலே வாய்க்காதபடி அந்த ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது போல ஒரு உணர்வுக்குள்ள இருக்கிறீங்களா? இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு முன்பாக சென்று அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறிக்கிற தேவனாக பொக்கிஷங்களை கர்த்தருடைய கரத்திலிருந்து தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு இதை தர வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்க அதிக நேரமாக காத்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய கல்யாணத்துக்காகவோ அல்லது சில காரியங்கள் வீடு கட்டுகிற பணியாகவோ ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவோ நிறைய நாள் நீங்க பிரயாசப்படலாம். ஆனா அது தடைப்பட்டு கொண்டே இருக்கிறதா? அல்லது ஒருவேளை நீங்கள் பரீட்சை எழுதி 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 அநேக வேளையிலே தோல்வியை நீங்க சந்திச்சிருக்கலாம். இந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ளலாம், எனக்கு இது தடையாகவே இருக்கு என்று நீங்க சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க அநேக நாட்களாய் காத்து கொண்டு இருக்கிறீங்களா? அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக அது எவ்வளோ ஸ்ட்ராங்கான கதவா இருக்கலாம். வெண்கல கதவு என்பது எதை குறிக்கிறது? மிகவும் ஸ்ட்ராங்கா நம்மளுடைய சுய பலத்தினால தள்ளக்கூட முடியாத அளவுக்கு இருக்கிற பெரிய தடைகளா இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கான கதவுகளை திறக்குகிறார். உங்களுக்கான அடைக்கப்பட்ட எல்லா தடைகளும் கர்த்தர் உடைத்து எறிகிறார் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அவர் வாக்கு பண்ணுகிற தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். அவர் பொய் சொல்வதற்கு ஒரு மனிதர் அல்ல. அவர் என்ன வாக்கு பண்ணுகிறார்? அவர் அதை எல்லாவற்றையும் தடைகளை எல்லாவற்றையும் உடைத்து அவர் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தருடைய கரத்திலிருந்து ஒரு ட்ரெஷர், நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளும் போது எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் யோசித்து பாருங்க. இந்த நாளிலே அவர் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். God is already at work for you. He is breaking through the barriers, unlocking hidden treasures and making a way where there seems to be no way. Keep walking in faith and receive your miracles today. நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வாக்குத்தத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாளிலேப்பா நீர் தடைகளை உடைக்கிறவராய் ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக அப்பா ஒளிப்படத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை அப்பா பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தாவே மேன்மையான இடத்துல நீர் வைக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உண்மையே நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.